இன்னைக்கு கல்யாண மண்டபத்து ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, காய்கறிகள் கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு, தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் தயிர். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு இந்த பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன், பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது போட்டுட்டு இது வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம போட்ட பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு, புதினா போட்டோம், பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். அதுக்குள்ளே வெங்காயமும் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போது காய்கறிங்க கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இது 3 போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். காய்கறி ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி அளந்து அதை போட போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் அரிசின்னா 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் தண்ணியை அளந்து ஊற்றுறேன். 2.25 டம்ளர். 1 2 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 1.5 டம்ளர் பாசுமதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். அப்புறம் எப்படி அரிசி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வச்ச அளவு தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி இது 2யும் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம 3 தடவை வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி ரைஸ், பிரிஞ்சி அரிசி அதை போட்டுக்கிறோம். தண்ணி 1க்கு 1.5 அளவு. திருப்பியும் சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரைஸ் குழஞ்சி போயிடும். அப்புறம் அது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். போட்டு அதே போல் கலக்கிறது ரொம்ப ரேஷிங்காக கலக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக கலக்கணும். அப்போ தான் அரிசி உடையாது, சாதமும் நல்லா நீட்டாக நல்லா வரும். இப்போது நம்ம போட்ட அரிசியோடு சேர்ந்து தண்ணி கொதித்த உடனே நான் இந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே குக்கருக்குள்ளே வச்சிடுறேன். குக்கரில் தண்ணி ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கு. குக்கருக்கு கீழே வைக்கிற தண்ணி வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். வச்சுட்டா வெஜிடபிள் பிரியாணி ரெடி.
நம்ம அரிசி போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆன ஒன்று எடுத்துருக்கோம். சாதம் பாருங்கள் எவ்வளவு நீட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிரிஞ்சியும் நல்லா உதிரா. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த பிரியாணி அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி வச்சா போகிறோம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது குழஞ்சிரும். இது எல்லாருமே போடுறாங்க. இருந்தாலும் நான் இதையே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்னா, நாங்கள் கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அதே ஸ்டைலில் தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு சின்ன லெவலில், அதனால தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதிலே இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.